சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். இதுவரைக்கும் மீடியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளைக்கும் சென்னையிலேருந்து 10-15 பெண்கள், இளம் பெண்கள் வந்து துபாய்க்கு பார் டான்சர்ஸாக அனுப்பப்படுறாங்க. இப்படி துபாய்க்கு போகிற பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படி ஏமாற்றப்படுறாங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். துபாய் பார்களில் ஆபாச நடனமாட பொய் சொல்லி அழைத்துச் செல்லப்படும் தமிழ் பெண்கள். ஒரு நாளைக்கு வந்து அப்படியே 10 பவுனுக்கு 15 பவுனுக்கு போகுது மேடம் துபாய்க்கு. பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒரு கதறல் வாக்குமூலம். ஒரு பொண்ணு அனுப்புனா எங்களுக்கு 3 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும் மேடம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? இருக்காது. எங்கேருந்து வரமா? நான் எங்கள் சொந்த ஊர் வந்து மேட்டூருக்கு மேடம். நான் வந்து சென்னையில் வந்து இருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேடம். எங்கள் அப்பாவுக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு, காது கேட்காதுங்க மேடம். நான் தான் மேடம் பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எல்லாத்தையும். எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் கூட பிறந்தவங்க? தங்கச்சி ஒன்று தம்பி ஒன்று மேடம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவளும் தான் என் கூட வேலை செஞ்சேன் பண்டில் கம்பெனியில். ம். தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான். அப்புறமேட்டு எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து ஷூட்டிங் இங்கே வந்துச்சு. அந்த பொண்ணு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு இங்கே. என்ன ஷூட்டிங்மா? ஷூட்டிங்கில் என்ன வேலை? தான் அந்த சும்மா கேரக்டர் ஆர்டிங் பண்ணுறது கூட இருந்து பண்ணு. ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. எங்கே இருந்தீங்க சென்னை வந்து? சென்னை வந்து வடபழனியில் இருந்தேன் மேடம். ரூம் எடுத்திருந்தீங்களா? ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். தனியாவா இருந்தீங்க? தனியாக இல்லைங்க மேடம். ம். பெரியம்மா பொண்ணு கூட அப்போ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தாங்க மேடம். ஓகே. எவ்வளோ நாள் இந்த வேலை செஞ்சீங்க? இங்கே வந்து 1 வருஷமா இருந்தேங்க மேடம். நான் சம்பாதிச்சிங்களா? சமாளிச்சேன் மேடம். சரி, அப்புறம்? அப்புறம் வந்து அந்த பொண்ணுங்க மூலிமா வந்து நீ துபாய் போய் டான்ஸ் ஆடு, ம். அங்கே நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? என் கூட ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க. ஏன் அவங்க போகலையா அப்போ? அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம்? பாஸ்போர்ட்டு என்கிட்ட இல்லை. ம். ப்ரூஃப் வந்து நான் என்கிட்ட ஊரில் இருக்குது, இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. சரி ப்ரூஃப் வேண்டாமா, நானும் உனக்கு எல்லாத்தையும் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் சொன்னான், செல்வம் ஏஜென்ட். அப்புறம் அந்த பாஸ்போர்ட் வந்து 40,000 என்கிட்ட வாங்கிட்டாங்க. எங்கேருந்து 40,000 ரூபா கொடுத்தீங்க? அவங்க இங்கேருந்து பொண்ணுங்க அனுப்பும்போது வந்து 1 லட்சம் அட்வான்ஸ் தந்துடுறாங்க மேடம் கையில். அந்த அட்வான்ஸ்லேயே அவங்க வந்து 40,000 எடுத்துக்கிறாங்க. துபாயில் என்ன வேலை? கலை நிகழ்ச்சியா என்னது? டான்ஸுங்க மேடம். எங்க? பாரில் டான்ஸு. விருப்பத்தோட தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா? நான் வந்து டான்ஸ் தான் மேடம் அங்கே போனேன் நான். ஆனால் அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, பாரில் டான்ஸ் ஆட போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க மேடம். சரி, அப்புறம்? டான்ஸ் தான் மேடம் இங்கே எல்லாம் சொல்லி தான் அனுப்பிட்டாங்க. அங்கே டான்ஸ் தான்மா, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. நீ இங்கேருந்து நீ அட்வான்ஸ் சைன் பண்ணால் அங்கே போய் நீ டோக்கன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் என்கிட்ட. ஆனால் அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்குது. சரி, உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க மேடம். பார்த்தீங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்தாங்க ப்ரூஃப் இல்லாமல்? தெரியுமா? எவ்வளோ நாளில் எடுத்து கொடுத்தாங்க? ஒரு 1.5 மாதம் ஆச்சுங்க மேடம். 1.5 மாசத்துல ப்ரூஃப் எது, போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏமா உனக்கு தெரியாதா பார்ல டான்ஸ் ஆடுறதுன்னா எப்படி இருக்கணும்? உனக்கு தெரியாதா? யோசிச்சு பார்க்கலையா? ஆனால் எனக்கு இதெல்லாம் அது தெரியாதுங்க மேடம். டான்ஸ் தாங்க மேடம். நான் டான்ஸ் ஆடுங்க மேடம். நான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போய் டான்ஸ் ஆடுங்க. தங்கச்சிக்கு என்ன வயசு? அவள் 20 மேடம்.
சரி, நீங்க 2 பேரும் மட்டும் தான் போனீங்க. நாங்கள் 2 வேற பேரும் யாராவது பொண்ணுங்க இருந்தாங்களா? யாரும் இல்லைங்க மேடம். சரி, ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் போனீங்க. பெங்களூர்ல உங்களை வந்து யார் அழைச்சது? பெங்களூர்லேருந்து அப்படியே ஃப்ளைட்டு மேடம் துபாய்க்கு. வெளியே வரல. வெளியே வரல, அப்படியே துபாய் ஃப்ளைட்டு. சரி. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து சூப்பர்ஸ் வந்து பிக்கப் பண்ண வர்றாரு துபாய்க்கு. எங்களை 2 பேரையும் பிரிச்சு விட்டாங்க ஏர்போர்ட்லயே. பெங்களூர் ஏர்போர்ட்ல நீ தனியா போ, நீ தனியா போய் பிரிச்சு விட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட்லயே பிரிச்சுட்டாங்களா? பிரிச்சு விட்டாங்க 2 பேத்தையுமே. இல்லை நான் அவன் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நான் அடம் முடிச்சேன், நான் போக மாட்டேன்னு. இல்லை நீ போ, அவங்களாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஃபோனில் பேசிக்கலாம், அவட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவ தனியாக போயிட்டா, நான் தனியாக போயிட்டேன் மேடம். அங்கே போய் வேற ஃப்ளைட்ல போனேன். வேற ஃப்ளைட்டில் போனேன். அப்புறம் நான் போய் துபாயில் போய் இறங்கினது சூப்பர்வைசர் வந்து காரில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அங்கே போய் சூப்பர்வைசர்னா யாரு? அங்கே பார்ல இருக்கிறவங்க. என்ன பேர் அவருக்கு? அவர் பேர் வந்து சுரேஷ். தமிழ்நாட்டுக்காரரா? தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் தான் எல்லாம் பிக்கப் பண்ணுவார் பொண்ணுங்க, அந்த எந்த பொண்ணுங்க இருந்தாலும் பிக்கப் பண்ணுவார். அங்கே தான் அவர் தான் பிக்கப் பண்ணுவார். அப்புறம் எங்க கூட்டிட்டு போனாங்க உங்களை ஏர்போர்ட்ல இருந்து? ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க. பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. யார் அவங்க எல்லாம்? அவங்களும் டான்ஸ் வந்தவங்க தான். தமிழ்நாடா? தமிழ்நாடு, ஆந்திரா, இந்திக்காரங்க எல்லாமே இருப்பாங்க, சேர்ந்து கலந்தெல்லாம் இருப்பாங்க. சரி, ஹோட்டல்ல போயிருந்தீங்களா? ஹோட்டலில். எத்தனை பேர் ஒரு ரூம்ல? ஒரு ரூம்ல 13 பொண்ணுங்க மேடம். ஆப்போசிட் அதில் 13 பொண்ணுங்க, இதில் 13 பொண்ணுங்க. ஓனர் வந்து அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போவார். ஃபாரினர்ஸ் யாராவது இருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை. இல்லை. சரி, அப்புறம் என்ன ஆச்சு அங்கே சொல்லுங்க. அங்கே போய் நான் போய் நல்லா 10 நாள் நல்லா டான்ஸ் ஆடிடுது மேடம். டான்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து பாவாடை சட்டை தாங்க மேடம். அந்த மாதிரி அசிங்கமாலாம் இல்லை, பாவாடை சட்டை தான். இங்கேருந்து நம்ம வந்து 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார் இல்லைங்க மேடம். அந்த அட்வான்ஸை போய் நம்ம அங்கே போய் டோக்கன் எடுக்கணும். 900 டோக்கன் எடுக்கணும். ஒரு நாளைக்கு அப்படியே 10 டோக்கன் எடுக்கணும். 10 டோக்கன் எடுக்கலாம். அசிங்கமாக பேசுவாங்க. அப்புறம் எதுக்கு வந்தீங்க, நீ டோக்கன் எடுத்து நான் வந்தேன். டோக்கன்னா என்னது? இதான் மேடம், இது மாலை போடுவாங்க, இந்த மாதிரி ரிங்கு போடுவாங்க வலையில். அப்படி அவங்களே கையில் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி கையில் போட்டுக்கணும். அதான் டோக்கனு. ஒரு நாளைக்கு 10 டோக்கன் எடுக்கணும். அந்த 3 மாதத்துக்கு வந்து டான்ஸ் பார்க்கறது அவங்க பார்ப்பாங்க, கஸ்டமரில் உட்காந்து பார்ப்பாங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம். என்ன மாலை போடுவாங்க? மாலை வந்து இது மணியாக இருக்கும்ல. காசு மாலையா? காசு மாலை இல்லைங்க மேடம், மணியாக இருக்கும். எதுக்கு அந்த மாலை போடுறாங்க? அது டோக்கனு. அது வந்து அந்த மாலை வந்து 2 டோக்கனு. இன்னும் டோக்கன்னா எனக்கு புரியல. எதுக்கு அந்த டோக்கன்? அதுக்கு அவங்கள நம்ம வந்து கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு டான்ஸ் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எத்தனை டோக்கனை போடணுமோ அத்தனை டோக்கன் போடுவாங்க. அந்த டோக்கன்னால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாபம், காசு கிடைக்கும் அவங்களுக்கு. எப்படி? ஒரு டோக்கனுக்கு 50 ரூபானா 2 டோக்கன். யார் 50 ரூபா கொடுப்பாங்க? கஸ்டமர் கொடுப்பாங்க. ஓ, மாலையை வாங்கி கொடுப்பாங்கல்ல? மாலை வாங்கி கொடுப்பாங்க. 50 ரூபா சொல்றது கிட்டத்தட்ட 1000 ரூபா. 1000 ரூபா ஒரு நம்ம 50 திரம். 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க மாலை கொடுப்பாங்க. அந்த மாலை உங்களுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி எத்தனை டோக்கன் வாங்கணும் ஒரு நாளைக்கு? 10 டோக்கன் வாங்கணும் மேடம். இப்படி 13 பேர் உட்காந்துருப்போம் மேடம். அவங்க கஸ்டமர் உட்காந்துருப்பாங்க. எந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு டான்ஸ் சொல்லுவாங்க. அவங்க ஒரு பாட்டு போடுவாங்க, சாங்ஸ் போடுவாங்க. அந்த பாட்டுக்கு நம்ம நல்லா டான்ஸ் ஆனால் 10 டோக்கன், 20 டோக்கன், 30 டோக்கன் போடுவாங்க. 100 டோக்கன் கூட போடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டு. அப்போ நான் நல்லா 10 நாளாக நல்லா போயிட்டு தான் இருந்தேன், நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறது எனக்கு தெரியாது மேடம். சத்தியமாக தெரியாது மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவங்க கூட இப்படி போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். டான்ஸ் தான் நீ சொல்லி கூட்டிகிட்டு பண்ணுத நீங்கள். அங்கே போய் பார்த்தா நீ அங்கே ஷாப்பிங் கூப்பிட்டுருக்காங்க, நீ போ, உனக்கு 50 டோக்கன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தினாங்க. நான் எதுக்கு போவேன், நான் டான்ஸ் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் எனக்கு சொல்லிட்டு நான் போகலன்னு வச்சுக்கோ. ரூமில் போட்டு அடைச்சி வச்சுறாங்க மேடம். சாப்பிட தர மாட்டேங்கிறாங்க. ரூமில் போட்டு அடைச்சி வச்சுறாங்க. நீ ரூம்லேயே கடை, நீ பாருக்கு வராத, நீ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த எங்களுக்கு நீங்கள். யார் இதெல்லாம் பண்ணாரு? அந்த சுரேஷா? சுரேஷ் இல்லை, அந்த பார் ஓனரு. அந்த பொம்பளை ஒரு சூப்பர் ஸ்டார் பொம்பளை இருக்குது. அந்த பொம்பளை தான் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுது அங்கே இருக்கிற பொம்பளைலாம். போகலன்னா ரூமில் பூட்டி போட்டு வேற என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? அதான் சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அடிக்கிறதுக்கு வருவாங்க. நாங்கள் வந்து கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு அடிக்க வரீங்க, நான் டான்ஸ் தான் வந்தேன், இல்லாட்டி நான் இங்கிருந்து ஓனர் போக சொல்லிடுறோம் அப்படின்ட்டு. நீ சொன்னால் சொல்லிக்கோ, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த, ஒரு கஸ்டமர் கூப்பிட்டா நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வியில கேட்பாங்க மேடம். அசிங்கமாக பேசுவாங்க. அவன் ஹிந்தியில் கட்டாட்டத்தில் பேசுவாங்க. நீ எல்லா பொண்ணுங்களுமே இப்படி முடியாதுன்னு தான் சொல்லுவாங்களா? ஆமாம், அப்படியே சொல்லுங்க மேடம். இஷ்டம் இருக்கிற பொண்ணுங்க அவங்க போயிடறாங்க மேடம். இஷ்டம் இல்லாத பொண்ணுங்கள இப்படி தான் பேசுவாங்க. எவ்வளோ நாள் இருந்தீங்க அங்கே? நான் 3 மாதமாக இருந்தேங்க மேடம். 3 மாதம் அந்த டார்ச்சர் தான். டெய்லி அந்த டார்ச்சர் தான் மேடம். டெய்லியும் அனுப்பாங்க மேடம். அங்கே எனக்கு விசா முடிஞ்சிருச்சு மேடம் 3 மாதம். திருப்பி நீ 3 மாதம் விசா போட்டு சொல்லி கிறிஸ்க்கு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் என்ன கிறிஸ்னா அங்கே போய் விசா சேஞ்ச் பண்ணுறது 3 மாதத்துக்கு என்ன. அங்கே போய் 2 நாள் வந்து விசா வந்துடுங்க. நாங்கள் போய் 2 நாள் வந்துட்டு என்னால் இல்லை நான் போய் தான் ஒன்று சொல்லிட்டு அங்கே இருக்கலாம் கேட்டேன். நீ என்ன தெரிய பண்ணுற, போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுமா, அவங்க ஒன்று அனுப்பி வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிற பெண் இந்த அண்ணனுங்களாம் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க மேடம். அங்கேருந்து நான் போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி. யார் இந்த அண்ணங்கள்லாம்?
அவங்க வந்து பாஸ்போர்ட் விசா சேஞ்ச் பண்ண வந்தீங்க. ஓ அவங்க தான் நீ ஹெல்ப் பண்ணதுன்னு. இல்ல இல்ல அவங்க டான்ஸ் பார்க்க வந்தவங்களா டான்ஸ் பார்க்க வந்தால அவங்க விசா சேஞ்ச் பண்ண வந்தீங்க. அந்த ஊருக்கா? அந்த ஊருக்கு வந்தாங்க, கிறிஸ்துக்கு வந்தவங்க. அங்கே தான் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க விசாலாம். அப்போ நான் அங்கேருந்து போலீஸ்கார போகமாட்டே அவங்க வந்து ஹிந்தியில் பேசுனாங்க, புரியல. பக்கத்தில் அந்த அண்ணன் பேசுனாங்க ஹிந்தியில். இந்த பொண்ணு வந்து இப்படி மாட்டிட்டு இருக்குது, இந்த பொண்ணு சேஃபாக ஊருக்கு அனுப்பிவிடுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒன்று பூமி அண்ணனுக்கு வந்து அதே ஓனர் சொன்னாலுங்க மேடம், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கிறிஸ்து இருக்குது, நீங்கள் அந்த பொண்ணை அனுப்பிவிட்ருங்கன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் பேசுனாங்க. உன் தங்கச்சி ஊரில் தான் இருக்கிறா, அங்கே தான் இருக்கிறா. அவ வரல? அவரில். அவ வாழ்க்கை எப்படி இருக்கு? அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது மேடம். இல்ல துபாயில அப்ப கூட்டிட்டு போனேன்ல, எப்படி இருந்தது? அவளுக்கு அதே டார்ச்சர் தான். ஆனா வந்து இந்த மாதிரி கஷ்டமால கூப்பிடல, ஒரு ஆள் தான் அவனுக்கு கூப்பிட்டது. அதான் அவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஏற்கனவே இவளை வந்து பாத்துட்டு இருக்கான். அது எப்படி இங்க இருக்கிறது பொண்ணு அவன் லவ் பண்ணுவான்? அங்க இருக்கிற பொண்ணு எல்லாம் 24 போன்ல பேசிட்டே கரெக்ட் பண்ணுவாங்க மேடம். அதெல்லாம் கேட்கல. இங்க இருந்து உன் தங்கச்சியும் கூட வந்தா, அங்க எப்படி ஒருத்தர பரிச்சயம் ஆச்சு அவளுக்கு? எப்படி லவ் பண்ணா? அதான் டோக்கன் போடுறாங்களே மேடம். ஆமா, கஸ்டமர் டோக்கன் போட்டு நான் நம்பர் வாங்கிடுறாங்க. அப்பயே இந்த பொண்ணு நம்பர் கொடுங்க சொல்லி நம்பர் வாங்கிடுறாங்க. நம்ம போன்லயே பேசுவாங்க அவங்க கிட்ட. போன்லயே பேசினா அவளுக்கு பிடிச்சிருந்தா தெரியல, அவ மனசு மாதிரி அவளை வந்து லவ் பண்ணிட்டான். இங்கதான் சென்னையில வந்து கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை இருக்குது. வந்து சென்னையில் நான் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அப்பா எங்க அம்மா எல்லாமே இங்கதான் மேடம், சென்னையில தான் மேடம் இருக்கிறான். ஜானி தான் மேடம் எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரு இப்ப ஜான்? யாரு? ஜானி தான் மேடம் இப்ப எங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப. சரி வந்துட்டீங்க. துபாய் போலீஸ் பத்தி சொல்லுங்க. துபாய் போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க உங்களை? அதான் அவங்க வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. நான் ஓனர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் கொடுத்து போலீஸ்கார வந்து ஓனர் ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை அனுப்பிவிட்டுரு, இல்லாட்டி பார் மூடிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாங்களாட்டு. அந்த அண்ணன் சொன்னாங்க, அந்த அண்ணனுக்குள்ள கான்ஃபரன்ஸ்களை பேசிட்டு தான் சொன்னாங்க, உங்க பிள்ளை பேசியிருக்காங்கம்மா, அந்த ஓனர்கிட்ட பேசியிருக்காங்க, நீ அனுப்பிவிட்றாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. எதுக்கு இப்படி பண்ணணும்? எதுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும்? இங்கேயே ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிருக்கலாம்ல? பொழைச்சிருக்கலாம் மேடம். அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு மேடம். துபாயில் உங்க கூட வேற பொண்ணுங்க இருந்தது இல்ல, அந்த பொண்ணுங்களெல்லாம் நிலைமை எப்படி இருந்தது? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அது இப்படிதான் மேடம். இப்படிதான் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன டார்ச்சர் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு? அந்த ஒரு ஆள் வந்து டோக்கன் வந்து 50 டோக்கன் போடுவாங்க மேடம். அந்த 50 டோக்கன் வந்து போடணும்னா அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. விடியகாலத்தில் 5 மணிக்கு கூட்டிட்டு போறது மேடம். அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு காலங்காலத்தில் 10 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறது இந்த பொண்ணை. செக்யூரிட்டி கூடயே போறாங்க மேடம். அப்படி இஷ்டமெல்லாம் பொண்ணுங்களா திட்டுறது, கட்டோட திட்டுறது, இந்த ஹிந்தியில திட்டுறது. அப்ப மோஸ்ட் ஆஃப் த பெண்களையும் பொய்ய சொல்லி தான் கூட்டிட்டு வராங்களா? ஆமா மேடம். இந்த மாதிரி நிறைய பார் இருக்காங்க. நிறைய பார் இருக்குது மேடம். இதே மாதிரி இந்தியால இருந்து நிறைய பொண்கள் போறாங்க. நிறைய பொண்ணுங்க போறாங்க. சரி, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா என்ன விஷயம்னு? இதெல்லாம் தெரியாது மேடம். அங்க நடக்கிறதெல்லாம் தெரியாது. நான் டான்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேங்க அம்மாட்ட. சரி, வந்த உடனே ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அந்த செல்வா ஏன் பிடிச்சு கொடுக்கல? வந்ததை பாஸ்போர்ட் பிடிக்கிட்டாங்களா அவங்க. திருப்பி நான் வந்து நான் யார்ட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் இவங்க உடனே பிடிங்கிடுறாங்க. யாரு பிடினாங்க? எப்போ பிடிங்கினாங்க? எங்க பிடிங்கினாங்க? செல்வம். எங்க? திருச்சி ஏர்போர்ட்ல வந்து. எதுக்கு கொடுத்த நீ? அவன் தான் வந்து பிடுங்குறாங்க மேடம். நீ எந்த கூட நீ வந்து யார் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிங்கிறான். எல்லா பாஸ்போர்ட்டும் அப்படிதான் பிடுங்குவான். என்னோட பாஸ்போர்ட் அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ்ல கொடுக்கலைங்க மேடம். ஏன் மிரட்டுறாங்க மேடம் என்னையா. என்ன மிரட்டினாங்கம்மா? நீ திருப்பி நீ போயிட்டு நாங்கள் டோக்கன் நடு, இல்லாட்டி எனக்கு 2 லட்சம் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க என்னைய. எங்க இருக்காரு இந்த செல்வம்? இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் வந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் விட்டு இப்போ 2வது ஏஜென்ட் மேடம், இது சந்திரா. அந்த மேடம் வந்து அந்த சந்திரா ஏஜென்ட் வந்து என்கிட்ட பேசி, இல்லைம்மா நீ போனதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, நான் வந்து இவனுக்கு வேறு பாருக்கு அனுப்பிடுறேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க. இல்லைங்க நான் போகல, எனக்கு அங்கெல்லாம் பிடிக்கல, நான் டான்ஸ் தான் நான் வந்தேன், ஆனால் இங்கே வந்து இப்படி இருக்குன்னு சொல்ல. இல்லை நீ இப்போ இந்த இடத்துக்கு போ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அங்கே விட்டான்ட்டேன். திருப்பி என்கிட்ட காசு இல்லை நான் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை ட்ரெஸ் எல்லாம் நானும் உனக்கு எடுத்துறேன், நீ போ அப்படின்னு சொன்னாங்க. 25 ரூபாய்க்கு அவங்களாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க மேடம். மறுபடியும் ஏன் நீங்கள் துபாய்க்கு போனீங்க? மறுபடியும் போனா நீ அதான் மேடம் 2 லட்சம் பணத்தை கொடுங்குறாங்க மேடம் என்கிட்ட. நான் எங்கே மேடம் போட்டேன்? அப்போ போலீஸ்ட்ட போகிறது தானே? அதான் அங்கே வந்து சொல்லிடுறேன் மிரட்டுறாங்க மேடம். அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் மிரட்டுறாங்க மேடம். நீங்கள் அந்த இடத்துல என்ன மேடம் பண்ணுறது நான்? சரி, அப்புறம் மறுபடியும் போனீங்க. அவன் செல்வம் வந்து பெங்களூர் அனுப்புனாங்களே, இவங்க வந்து எப்படின்னா இவங்களாம் கூட வருது பெங்களூருக்கு. அவன் பையனும் சரி, அவன் சந்திரனும் சரி, நானும் இந்த இன்னொரு பொண்ணு சுகுனியான ஒரு பொண்ணு, அவளும் நானும் தான் போனது. அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க, அந்த கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பெங்களூரில்.
பெங்களூர் போய் ஒரு 4 நாளாக ரூமில் தங்கியிருந்தோம். நானும் அந்த பொண்ணு தனியாக ரூம்பு, அவங்க அம்மாவும் அந்த பையனும் தனியாக ரூம்பு. விஜய் அந்த பையன் பேர். அந்த பையன் தான் பழக்கம் வச்சு எனக்கு. பெங்களூர்லேயே எங்களுக்கு பழக்கம் வச்சு அந்த பையனுக்கு. அவன் வந்து காலைல விழுந்து கெஞ்சன பெங்களூரில். இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வந்து அங்கே போகாத. அவனுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும் மேடம். 4 நாள்ல 4 நாளில் ம். அவனுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும். அங்கே இப்படி தான் போனால் பொண்ணுங்க போனால் இப்படி தான் போவாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். இல்லை நான் வேண்டாம், நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என் குடும்பத்தை நான் தான் பார்த்தாகணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மேடம். போய் 1 மாதம் கூட இல்லைங்க மேடம். ஃபோனில் அவ்வளோ டார்ச்சர் அணிவேன் இங்கேருந்து. நீ வளையா நான் செத்துருவேன், நீ வரையா பிள்ளையா, இல்லாட்டி நான் கழுத்தறுத்துவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிளாக்மெயிலாம் பண்ண இந்த இடத்துல. அங்கே எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். அங்கே டான்ஸ் தான். இங்கே தான் டார்ச்சர் பண்ண. சந்திரா சொன்ன மாதிரி இருந்தது. சந்திரா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அங்கே வெறும் டான்ஸ் தான். எந்த மாதிரி எல்லாம் எக்ரிமெண்ட் இருக்கு? இங்கே போகும்போது வந்து 3 மாதம் தான் மேடம் சொல்கிறாங்க. அங்கே போனால் 1 வருஷத்துக்கு இருக்க மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. மெடிக்கல் செக்அப் மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. 1 மாதம். என்னெல்லாம் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல? பத்திரத்துல என்னெல்லாம் இருக்கும்? 1 வருஷத்துக்கு என்னோட விருப்பப்பட்டு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிடுவாங்க. நம்ம கையெழுத்து போனோம். நான் 3 மாதம் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் இவன் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை டார்ச்சர் பண்ணி என்னை மனசு மாற்றி என்னை வரைச்சிட்டேன். எவ்வளோ மாசம் கழிச்சு வந்தீங்க? 1 மாதத்துலேயே வந்துட்டேன் மேடம். நீங்க அவங்க கூட தான் போயிருந்தீங்கல்ல? 1 மாசத்துலயே வந்துட்டாளா? 1 மாசம் கூட இல்லை மேம். வந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். உடனே அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துருமா அப்படின்னு சொன்னேன். நான் அப்பயும் சொன்னேன், வேண்டாம் போவாத, இரு ஒழுங்கா, அவங்கள நம்பி போவாத அப்படி சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னேன். அவ தான் பேச்ச மீறி போனா. அங்கேயும் ரொம்ப டார்ச்சர் ரொம்ப இருந்தது. என்ன டார்ச்சர்? கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, வராத டைம்ல கலெக்ஷன் நீ எப்படி முடிப்ப? சந்திரா சொன்ன பார்லயும் இந்த மாதிரி இருந்தது. இருந்தது. இவ இல்ல சொன்னா 1 மாசத்துல இல்லை மேடம். நான் போன மாதத்துல 15 நாள்ல எதுவுமே இல்லைங்க மேடம். அதுக்கப்புறம் இவ இருந்தது மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்ததா? உங்க ஃபர்ஸ்ட் டைமா போனீங்க? நான் செகண்ட் டைம் போனேன். செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோவா எனக்கு இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இருந்த பார்ல வந்துட்டு எனக்கு ஸ்டேஜ் பர்மிஷன் சொல்லிட்டு ரூம்லேயே என்னை வச்சுட்டாங்க. விடவே இல்லை. காசு கட்டினா தான் அனுப்புன்னு சொல்லிட்டு காசும் கட்டி அனுப்புற சொல்லிட்டு காசும் கட்டிட்டோம். அப்பயும் எங்களை அனுப்பல. என்ன ரொம்ப காசு? இங்கேருந்து பாஸ்போர்ட் விசா இதுக்கோசம் காசு கட்டினா தான் அனுப்புன்னு சொல்லிட்டு டிக்கெட் காசுலேருந்து எல்லாமே கட்ட சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அங்கே எனக்கு கஸ்டமர் இருந்தாங்க, அவங்க என்னை கட்டி யாரு கஸ்டமர்னா? அங்கே இருக்காங்க, எங்களுக்கு மாலை போடுறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்துட்டு எனக்கு பாவம் பார்த்து இன்னும் உடம்பு சரியாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணி கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க தான் ஸ்டேஜ்ல போய் ஆடவே இல்லை, அப்ப எங்க இந்த கஸ்டமர்? ஒரு 10 நாள் ஆடிட்டு இருந்தேன் மேம். அப்போ வந்து அவங்களுக்கு என்னோட கஸ்டமர் அவங்க எங்கள் எல்லாருமே மாலை போடுவாங்க. வேற ஒரு அக்கா கஸ்டமர், அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, இங்கே வந்துட்டு அவளை அப்படின்னு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேர் ஃபாத்திமா, அவங்க சொல்லி அந்த கஸ்டமர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு. ஒரு நிமிஷம் கூட அங்கே உடம்பு சரியில்லைன்னா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? ரூமுக்கு அனுப்ப சொல்லி ரூமுக்கு போ சொல்லுவாங்க. நம்ம விருப்பம் கேட்க மாட்டாங்க, நீ போய் தான் ஆகணும், இவங்க கிட்ட போய் தான் ஆகணும் சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. உனக்கு உடம்புக்கு என்னதுமா? எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வளர வளர அடையும் சொன்னாங்க. இப்போ ரொம்ப டான்ஸ் ஆடுறதுனால மறுபடியும் அது ரொம்ப இதுவாயிடுச்சு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா கல்யாணம் ஆகி அவ தனியா இருக்கா, பாட்டி இருக்காங்க. எதுக்கும்மா இப்படி போனோம்? வீட்டுல ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. டான்ஸ்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க, ஆனா அங்க போனாதான். அது எப்படிமா சின்ன பொண்ணுங்களை டான்ஸ் சொல்லி பார்ல ஆடுறதுக்கு எப்படிமா உங்களை அனுப்புறாங்க? பார்லாம் சொல்ல மாட்டாங்க மேம். இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் போனா போய் பார்த்தா. நீங்க டான்ஸ் கத்துட்டு இருக்கீங்களா? உங்களை யாரு கன்வின்ஸ் பண்ணாங்க இப்படி போலான்னு? எங்க வீட்டாண்ட ஒரு அண்ணா, மூமெண்ட் அண்ணா இருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா மூமெண்ட் பிரபு. டான்ஸ் மூமெண்டா? மூமெண்ட் பிரபு அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி போனா உங்களுக்கு கஷ்டம்லாம் இதுவும் ஆகும், அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி. உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் போறீங்க? அம்மா கிட்டயும் அந்த அண்ணா பேசுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அங்க ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, என்னோட ஒய்ஃபும் தான் போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கூட தான் என்னையும் அனுப்பிச்சு வச்சாங்க. யாரு? மூமெண்ட் பிரபுவோட ஒய்ஃபோட? அதான் ஃபர்ஸ்ட் டைம்? அதான் ஃபர்ஸ்ட் டைம். மூமெண்ட் பிரபு தான் அனுப்பிச்சாரா? அவர் தான் ஏஜென்டா? அவர் ஏஜென்ட் கிடையாது. ஏஜென்ட் வந்துட்டு ஆளுங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்றது. அந்த ஏஜென்ட் பேர் என்னது? அவங்க பேர் செல்வம். அவங்க தான் மேடம். அவங்க தான் மெயின் எல்லாத்துக்குமே. அவன் தான் மெயின். ரெண்டாவது வாட்டி எதுக்குமா போனீங்க? ரெண்டாவது தடவை சந்திரமாதோ இவ வரன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி சொல்லிட்டு இவர் முதல் தடவை நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டீங்களா? ஆமா, அந்த பார்ல பாத்துட்டோம். ரெண்டாவது தடவை இவ போறான்னு சொல்லுவோம், நானும் போயிட்டேன். 2ஆவது டைம் சந்திரா சொல்லிச்சு, இந்த மாதிரிலாம் நடக்காத, நீங்க அப்படி போங்க, 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் போய் 10 நாள்ல எனக்கு எதுவும் அப்படிலாம் டார்ச்சர் பண்ணல.
நான் அங்கே வந்து வந்ததா அப்புறம் டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் உங்களை அப்படி பண்ணாங்களா? என்னை 3 மாசம் சொல்லிட்டு 7 மாசம் வரைக்கும் இருக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க. அதையும் சொன்னாங்க. நான் அப்பயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருக்க சூப்பர்வைசர் ரொம்ப டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்து என்ன டார்ச்சர்னா என்ன டார்ச்சர்? எப்படி சின்ன சின்ன விஷயத்த இப்ப கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எதனா ஒண்ணு மாலை போடுறாங்க அந்த மாதிரி இருந்தா கலெக்ஷன் கொடுக்காத அளவுக்கு பண்றது. இந்த பொண்ணுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனா அவங்களுக்கு காசு அதிகமா. இப்ப 40 மாலைனா 2000 dirhams அவங்க கட்டணும். அதனால வந்துட்டு அவங்க லாபத்தை பார்க்கறதுக்கோசம் அவங்க அந்த மாதிரி இது பண்றாங்க. கஸ்டமர் கிட்ட சொல்லாத அளவுக்கு கஸ்டமர் கட் பண்ணி எப்படி வந்தீங்க 7 மாசத்துக்கு அப்புறம்? அதுக்கப்புறமா ஃபுல்லாக கலெக்ஷன் முடிச்சுட்டு ஃபுல்லாக டான்ஸ்லேயே அங்கே அண்ணனுங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த அண்ணனுங்களே இது பண்ணி ஹெல்ப் பண்ணி ஃபுல் கலெக்ஷன் அவங்க தான் எனக்கு முடிச்சாங்க. இப்போ கூட வந்தோடனே ரமேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க தான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இப்போ 10,000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்கெல்லாம் யாருமா? அந்த அண்ணங்கள்லாம் யாரு? அங்கே இருக்காங்க. யார் அவங்க? அங்கே போய் தான் எனக்கு பழக்கம் ஆச்சு. எப்படி பழக்கம் ஆச்சு? டான்ஸ் பார்ப்பாங்க. சின்ன பொண்ணாக இருக்க சொல்லிட்டு என் தங்கச்சும் உன்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை தங்கச்சியாக தான் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு எந்த இவங்க வராங்கல்ல, கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? சென்னை தான் மேம். சில பேர் சென்னையில் இருக்காங்க, சில பேர் திருநெல்வேலி மதுரைக்காரங்க அந்த மாதிரி இதுலேருந்து வராங்க. வயசானவங்களா சின்ன பசங்களா? வயசானவங்க. எத்தனை வயசு இருக்கும் வருதவங்களுக்கெல்லாம்? வரவங்களுக்கு 30, 35, 40 அந்த மாதிரி வயசுல கூட வராங்க. சின்ன சின்ன பசங்களும் வருவாங்க. இப்போ இந்த ஃபீல்ட்லேயே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. 30 வருஷம் 10 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியும். இருந்தனால அவங்க பயப்படாமல் போகிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனனால எங்களுக்கு போகிறதுனால எங்களுக்கு எதுவுமே. துபாயில் இந்த டான்ஸ் வந்து பார் டான்ஸ் வந்து லீகலா? ஆமாம். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் நாட் லீகல்ல. ஆமாம். அங்கே போலீஸ் வருவாங்களா உள்ள? வருவாங்க. அப்போ தெரியாதா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு? போலீஸ் வரும்போது இப்போ ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்த்து விட்டுருவாங்க. இப்போ இத்தனை பொண்ணுங்க ஆர்டர்லாம் இப்போ பிரச்சனை ஏறணும்னு சொல்லிட்டு பாதி பேர் உள்ள அனுப்பிவிட்றாங்க. உள்ள அனுப்பிவிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாதிரி பண்ணிடுறாங்க. சரி, நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவன் வீட்டில் வந்து 4 நாள் என்னை வச்சுருந்தேன் மேடம். அவங்க எனக்கு தாலி எடுக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாம் அவங்க தான் பார்த்தாங்களே. ஆகஸ்ட்டு 27ஆம் தேதி வந்து எனக்கு மேரேஜ் மேடம். வடபழனி கோயிலில் எனக்கு கல்யாணம். உங்கள் அப்பா அம்மாட்டையெல்லாம் சொல்லிட்டீங்க? சொல்லலை. அவங்களுக்கு தெரியாது. சொல்லாமல் தான் நானே கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் தான் வந்து நீ அவங்க கிட்ட சொன்னால் பிரித்து விட்ருவாங்க, நீ எல்லாம் அது சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டேன். என்கிட்ட 4 நாளே எங்கள் அம்மா போகும்போது சொல்லிட்டேன், எனக்கு மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சென்னையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் எதுவும் திட்டல. சரி உன் வாழ்க்கை தான் நீ தேடிட்ட, நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுமா? அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து கன்சீவாக இருந்தா, மாசமாக இருந்தா 7 மாசமா. எங்கள் அம்மா வந்து வர வச்சா, ஊருக்கு வர வச்சேன் சென்னைக்கு. நான் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருந்தேன். என் தங்கச்சி வந்து அவங்க அம்மா வர வச்சேன் பிரசவத்துக்கு. நான் வந்து அவட்ட பேச மாட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட. ஏன்னா இப்படி போய் அவன் மேரேஜ் பண்ணிட்டு மாசமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட நான் சண்டை போட்டேன். இதெல்லாம் இந்த வயசுல உனக்கு தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி நான் சண்டை பண்ணிட்டேன். அவட்ட நான் பேசுறதில்ல. அப்புறம் எங்கள் அம்மாவே 2 பற்றி பேச வச்சுட்டாங்க. 2 பற்றி வீட்டுக்கு 2 பற்றி வர வச்சு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போனோம் வீட்டுக்கு. போயிட்டு அங்கே நல்லா சாப்பாடு ஆக்கி போட்டு எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இது வந்தோம். என்னான்னு தெரியல மேடம், 1 மாதம் கூட ஆகலை. என்னை வந்து கல்யாணம் பண்ணது எதுக்குன்னா அவங்க வீட்டு வேலைக்கு தான் மேடம் கல்யாணம் பண்ணது. இந்த 6 மாதம் நான் அப்போத்தானே அனுபவிச்சிட்டேன் மேடம். என்ன அனுப்பிச்சு? இதான் மேடம் 4 பொண்ணுங்க கூட்டிகிட்டு வராங்க மேடம் வீட்டுக்கு. அந்த பொண்ணுக்கு நான் போய் நான் இது செய்யணும், சாப்பாடு செஞ்சு தரணும். அந்த பொண்ணுக்கு நான் பரிமாறணும். அந்த பொண்ணுக்கு 4 பொண்ணுங்க வந்தோன்னா எங்கள் ரூமில் தங்கிக்கும். இவங்க அம்மா வந்து என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நாங்கள் தனியாக ரூமில் படுத்துட்டா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் நீ படுக்க வச்சுக்கோ, நீங்கள் கூட அங்கே தான் படுத்துருக்க, நீ எந்த எங்கூட படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிடும். இதே தான் மேடம் நான் அந்த 6 மாதம் இதே மேடம் நடந்துச்சு இந்த வீட்டில். இவன் யார் இந்த 4 பொண்ணுங்க வரது பொண்ணுங்க? இவங்க துபாய்க்கு அனுப்புகிற பொண்ணுங்க தான் மேடம். பொண்ணுங்க வந்து 2 நாள் வந்து ரூமில் தங்கிக்கோ, நீ ரூமுக்கு தங்கினா காசு செய்கிறோம், நீ சொல்லிட்டு என் வீட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூடி இருந்து வச்சுக்குது எங்கள் வீட்டில். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் உள்ளே போகிற துணியெல்லாம் போய் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் அனுப்புறது கடை வீதிக்கு. அவங்களுக்கு வந்து எந்த குறையும் நான் வைக்கல. நான் என்னை பெத்த அம்மா மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அத்தையை. எல்லாமே செஞ்சேன். ஏன்னா அவங்களுக்கு கால் வந்து உடஞ்சி, இந்த கால் வந்து முட்டி வந்து வீங்கிருக்கு. நான் எல்லாமே தான் செஞ்சேன். செஞ்சுட்டு வந்து என்னங்கிறாங்க, 6 மாதம் நல்லா தான் இருந்தேன். என் தங்கச்சி வந்து பிரசவ வலி வந்து இவன் பிரசவ இது கூட வரல, எங்கள் அம்மா அனுப்பலை. ஏன்டா அவள் போய் அவட்ட போய் பிள்ளை பத்துட்டு வந்தா நீ எதுக்கு நீ போகிற, அவள் தங்கச்சி அவள் போட்டு நீயே போகிற அப்படின்ட்டு அதில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா நீ அது என் தங்கச்சி அப்படி தான் நான் பார்க்க போவேன், நீ சொன்னான்னு சொல்லிட்டு நான் போவேன், அது என் தங்கச்சி, அது என் கூட போகிற தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் போயிட்டு இருந்தா அந்த ஜானி தான் பார்த்துருந்தேன். யாரு ஜானி? ஃப்ரெண்டு தான் மேடம். யாரோட ஃப்ரெண்டு? எங்கள் ஃப்ரெண்டு தான் மேடம். ஜானி யாரை பார்த்துட்டு இருக்காரு?
எங்களையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி எல்லாம் இப்போ அங்கே தான் மேடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜானி யாருமா? அரவாணி மாதிரி ஒரு கேரக்டர். அவர் தான் மேடம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி பழக்கம் உங்களுக்கு? இதான் மேடம் எங்கள் பெருமை பொண்ணு சொல்லணும்ல, அது எங்கள் பெருமை பொண்ணு ஏற்கனவே பழக்கமாயிருச்சு. அந்த நாள் தெரியாமல் தான் நான் போனது. சரி, இப்போ உங்க மாமியார் வீட்டில் பிரச்சனை. பிரச்சனை மட்டும் சொன்னால ஜானி அவர் தான் வந்து நான் 4-5 டைம் வந்து சண்டை போட்டு என்னை துரத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு. அவர் தான் வந்து சொல்லி விட்டு போனார் என்னை வீட்டில். அப்பயும் கூட அவங்க அடங்கலை. திருப்பியும் அந்த பொண்ணுங்க வருது, திருப்பியும் அதே செய்யணும், திருப்பியும் எனக்கு அதே. அப்போ இப்போ வழக்கமா இந்த பொண்ணுங்களை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து அப்படியே 10 பொண்ணுக்கு 15 பொண்ணுக்கு போதுங்க மேடம் துபாய்க்கு. எல்லாரும் விருப்பத்தோட தான் போறாங்களா இல்லை யாருக்குமே தெரியாதா இது? அந்த புது பொண்ணுங்களா தெரியாத முடியாது தான். அப்போ இதுதான் தொழில் பண்றாங்க. இதே தொழில் பண்ணுறாங்க மேடம். அவங்க ஒரு பொண்ணு அனுப்புனா எங்களுக்கு 3 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும் மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும் அது? என்கிட்ட சொல்கிறாங்கல்ல மேடம். இப்போ நீங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கீங்க, மாதம் வந்து 12,000 ரூபா அட்வான்ஸ். வேற எந்த வேலையும் செய்யல, உங்க வீட்டுக்காரங்க எந்த வேலையும் செய்யல, இதுதான் 33 வயசு ஆகுது மேடம். இன்னும் ஒரு வேலைக்கு போகலைங்க மேடம். ஆனால் என்கிட்ட வந்து நான் வந்து துணி வியாபாரம் பண்ணுறேன், நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டேன் மேடம். ஜானி, துர்கா பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு டான்ஸ் சின்னதுலேருந்து தெரியும். அதை வச்சுட்டு நான் அந்த ஊரா ஸ்டேஜுக்கு ஃபங்க்ஷன் போகல மேம், அந்த மாதிரி இதில் போய் ஸ்டேஜுக்கு போய் பழக்கப்பட்டு டான்ஸுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது இன்னொரு பொண்ணு பாரதின்னு சொல்லி என்ட்ரி ஆகிருந்த கோயம்புத்தூரில், அதாவது இவங்களோட பெரியம்மா பொண்ணு, இந்த பொண்ணோட பெரியம்மா பொண்ணு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த பொண்ணும் இவங்க தங்கச்சின்னு சொல்லி என்ட்ரி ஆனாங்க என்கிட்ட சென்னைக்கு. அந்த பொண்ணு மூலியமா என்ட்ரி சொல்றீங்க? என்ட்ரினா அந்த பொண்ணு மூலியமா அவங்க மூலியமா என்கிட்ட வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒட்டுக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த பொண்ணும் இவங்க தங்கச்சி ரெஜினான்னு ஒரு 3 பொண்ணுங்க வேறவங்க கான்டாக்ட்குள்ளே போயிட்டு அப்படியே துபாய்க்கு எனக்கு திரும்பி போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி தான் இவங்க தங்கச்சி ஃபாரின்லேருந்தே ப்ரெக்னென்ட் ஆகி இங்கே வந்துருச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு அந்த பொண்ணு? இல்லை, கல்யாணம் ஆகாமே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கேருந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க மேம். 1 லட்ச ரூபாய் கொடுத்து அதுலேயே பாஸ்போர்ட்டுக்கு 50,000 ரூபாய் கழிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 50,000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவங்களை ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது ஒரு ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இவங்க ஃபோட்டோ மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவங்க பேர், இந்த பொண்ணு பேர் நேச்சுரல் நேம் துர்கா, ஆனால் அவங்க வந்து ஸ்ரீமதி ஜெயஸ்ரீன்னு கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட்டில். எவ்வளோ தவறுகள் நடக்கிறது பாருங்க. அதுமாரி இவங்க தங்கச்சி பேரு சீதா, அதுல ஸ்ரீமதின்னு தான் கொடுத்து பாஸ்போர்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கு அந்த பொண்ணு? 18 தான் ஆகுது. இப்போ அந்த பொண்ணோட குழந்தை 4 மாச குழந்தை என் வீட்டுல என் ரூம்ல இருக்கு. அவங்க அம்மா இப்போ வீட்டில் வச்சுட்டு 4 இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு 1 மாசம் ஆச்சு பிரச்சனை நடந்து, நான் தான் வீட்டில் வச்சு பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு புருஷன் இல்லை, அவர் ஹஸ்பண்ட் வந்து மேம் அங்கே போய் இவங்க வந்து இப்போ டோக்கன் போடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த ஹோட்டல் மூலியமாகவே அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு அங்கேருந்து நான் எப்படி வரேன்னு தெரியாமல் அந்த அவர் முஸ்லீம், அவர்கிட்ட கஸ்டமர் மாதிரி போக பழக ஆரம்பித்து அது அவருக்கே மாசமாயிடுச்சு. அங்கேருந்து தப்பிச்சு அவர் மூலியமாக தான் இங்கே சென்னைக்கு வந்திருக்குது. அவர் அனுப்பிச்சி விட்டார். ஆமாம், அவர் அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே வந்து அனுப்பி வச்சு அதில் இன்னொரு பொண்ணு சாந்தின்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகி அந்த பொண்ணு வந்து கல்யாணமே வடபழனி கோயிலில் முடிச்சு வச்சிருச்சு. அவருக்கு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை ஏற்கனவே திருச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் மேம் இந்த பொண்ணு இதை முடிஞ்சுட்டு அந்த பொண்ணு துபாய் அனுப்புகிற வரைக்கும் இவங்க மாமியை நல்லா பேசிக்கிட்டு இவங்க புருஷன் அந்த பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் பண்ணினாங்க. அந்த பொண்ணை இப்போ துபாய்க்கு அனுப்பிச்சு? துபாய் போயாச்சு. அந்த பொண்ணு தங்கச்சியா கூட போய் 1 மந்த்து தான் ஆகுது. அந்த பொண்ணு இன்னைக்கு துபாய் போகுதுன்னா மறுநாள் இந்த பொண்ணை வெளியே துரத்தி விட்டாங்க 11 மணிக்கு. ஹலோ. எஸ் மேடம். மிஸ்டர் தாவூத்? யா. ஓ, நீங்க துபாயில ஒர்க் பண்றீங்களா? ஆமா. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் துபாயில ரசல் கைமால் ஒர்க் பண்றேன். சரி, உங்களுக்கு துர்காவை தெரியுமா? ஆமா தெரியும். எப்படி தெரியும்? அந்த துர்காங்கிற பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுக்கு வந்திருக்கேன், அந்த டைம்ல தெரியும், அவ்வளவுதான். நீங்க அங்க என்ன வேலை செய்றீங்க? நான் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க. உங்களுக்கு தாவூத் எப்படி தெரியும்? கஸ்டமர் மேடம். கஸ்டமரா? என்ன ஹெல்ப் பண்ணாரு அவர்? உனக்கு டோக்கன் போடுவாரா? மிஸ்டர் தாவூத், எஸ். எதுக்காக நீங்க துர்காக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சீங்க? எதுக்காக ஹெல்ப் பண்ணி வச்சிருக்கேன்னா, நாங்க வந்து இங்க டைம் பாஸுக்கு போவேன். அப்போ அங்க போய் நம்ம ஏதாவது சாங்க போட்டு டோக்கன் போட்டு தான் ஆகணும். ஆனா இவர்கிட்ட நான் பேசினேன்,
கொஞ்சம் கஷ்டத்துல இருக்குன்னு நினைச்சு நாம என்னால முடியற ஹெல்ப் நான் பண்ணிருக்காங்க. டோக்கன் எப்படி அனுப்பிச்சீங்க அவங்கள திரும்பி? என்னால முடியற மாதிரி நான் டோக்கன் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு டைம் பாஸ்க்காக போவீங்கன்னு. ஆமா. அந்த டான்சர்ஸ் எல்லாம் தமிழர்களா மலையாளிஸா எப்படி வடநாட்டுல சேர்ந்தவங்களா? மலையாளிஸ் வந்து கம்மிதான் இருக்கும். எல்லாமே வந்து சென்னை, ஆந்திரா அந்த மாதிரி தான் இருக்குங்க. சில பேரு சம்பாதிச்சுட்டு போவேன், சில பேரு கஷ்டப்பட்டுட்டு போவேன். சரி, டான்சர்ஸ் தான் அவங்க. ஆனா அங்க வந்து அவங்களுக்கு அங்க வந்து அப்புறம் அவங்கள தப்பான தொழில் செய்ய சொல்றாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அந்த மாதிரி யாரும் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். நீங்க போய் தான் ஆகணும், கஸ்டமர் கூட போய் தான் ஆகணும்னு யாரும் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். சில பேர் வந்து நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்தா முடியாது, நம்ம போய் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண நினைச்சிட்டு போயிடுவேன். அங்க பார் டான்சிங் வந்து லீகலா? ஆமா ஆமா, அன்லீகல் ஒன்றும் இல்லை. இங்க லைசன்ஸ் போட்டு இங்க டிபார்ட்மெண்டோட பர்மிஷன் போட்டு தான் இங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இல்ல, இப்போ ஒரு விஷயம், இந்த பொண்ணுங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு தப்பான தொழில் பண்ணறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்கன்னு அவளே சொல்றா, துர்காவே சொல்றா. அது மட்டும் இல்லாம ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாதா? கண்டிப்பா. அப்ப ஏன் பண்ணறது இல்ல? நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா தானே மேடம் நமக்கு ஏதாவது பண்ண முடியும். துர்கா உங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லலையா? துர்கா வந்து கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவரை யாரையோ உண்மையா லவ் பண்ற, கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்ல. சரி, ரொம்ப நன்றி மிஸ்டர் தாவூத். தயவு செஞ்சு நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, கொஞ்சம் விசாரிங்க. இந்த மாதிரி பார்ல கூட்டிட்டு வந்து அவங்கள தப்பான தொழில தள்ளி விடுறாங்க. கொஞ்சம் விசாரிச்சுட்டு அது என்ன பண்ணமோ பண்ணுங்க. ஓகே மேடம். இது அவங்கள மட்டும் தப்பு சொன்னா பத்தாது, நீங்களும் தப்பு தான் பண்றீங்க. அதிகமா ஆசைப்படுறதுனால தான் இந்த ப்ராப்ளம். ஒரு வாட்டி போயாச்சு, தப்பு நடந்தாச்சு, மறுபடியும் என்ன? அது எப்படி? அது நீங்க சின்ன பொண்ணுங்க இப்படி பார்ல டான்ஸ் ஆடுறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போவீங்க? எவ்வளோ காசு வேணா கொடுக்கட்டுமே, என்ன பாதுகாப்பு இருக்கும் உங்களுக்கு? துபாய் மாதிரி ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க யாரையும் தெரியாது, சொந்தம் பந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி கிளம்ப போறீங்க? 40,000 பிடிக்கிறாங்க. எதுக்கு 40,000 கொண்டு போய் கொடுக்குறீங்க? அவங்க அட்வான்ஸ்ல அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நீங்க எதுக்கு அங்க போய் நிக்கிறீங்க? வேண்டாமே, படிக்க அனுப்பும் போது படிக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு வேலை செய்யறது. திருப்பூர்ல இருந்து தானே வந்த, பனியன் கம்பெனியில வேலை செய்யலாம்ல, டெய்லரிங் யூனிட்ல வேலை செய்யலாம்ல. எவ்வளவு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இங்க தெரியுமா சென்னையில? எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்காங்க. பேரு சொல்லுங்க. செல்வா சார்னு ஒருத்தர், செல்வான்னு ஒரு, அப்புறம் இவங்க சந்திரா அப்படின்னா, அப்புறம் பைஜா அப்படின்னு சொல்லி 3 பேர். துபாய்க்கு டான்ஸ்க்கு அனுப்புறதுக்கு இவங்க 3 இவங்க முக்கியமான அவங்க பெரிய ஏஜென்ட். இவங்களுக்கு கீழே சின்ன சின்ன பேர், இப்போ எங்கேயாவது ஷூட்டிங் வந்தால் அந்த பொண்ணுங்க கான்டாக்ட் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி லிங்க்ல ஒரு கொஞ்சம் பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க எப்படி இந்த பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்றாங்க? நீங்க முதல் வாட்டி எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? அது எங்க வீட்டாண்ட இருக்க அண்ணா தான் வந்துட்டு அங்க நீங்க அந்த மூமெண்ட் பிரபு. மூமெண்ட் பிரபு அவங்க தான் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணது. என்னோட வைஃபும் தான் போறாங்க, அதெல்லாம் தப்பாலாம் எதுவுமே இல்ல, சும்மா டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவங்க வைஃப் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க எங்க கூட தான், உங்க கூட தான் வந்தாங்க. எங்க கூடயே தான். அவங்க எப்படி இருந்தாங்க அங்க வந்து? அவங்க ஹஸ்பண்டே சொல்லுவாங்க நீயும் போ, அவங்க எங்க சொல்றாங்களே நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப அவங்க புருஷ பொண்டாட்டி ஒண்ணா இல்ல, இப்ப அவங்க கேரளால இருக்காங்க. மொத்தத்துல வாழ்க்கை கெடுத்துட்டாங்க. இப்போ நீ 6 மாசம் வச்சுட்டு இப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டு கையெழுத்து. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க மேம். மேக்ஸிமம் யாராவது பார்த்தா கூட கள்ளத்துக்கு அடிச்சிருவா, சண்டை போட்டுருவா, பசங்க கூட நின்று பேச மாட்டா. இவ தங்கச்சி கூட எங்க ஷூட்டிங் போனால் பசங்க நின்று பேசினா கூட அவளை போய் அடிச்சிருவா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்க தெரியாதான் துபாய் போயிருக்காங்க. நான் அப்போ கூட போகாதீங்க, எனக்கு லாஸ்ட்டாக தான் இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ சாயந்தரம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏற்கனவே முன்னாடி ஃபாரின் போயிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு ரெட்டில்ஸ்ல இருக்கு. அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருந்து அப்படியே சத்தம் எங்களுக்கு தெரியாமல் அப்படியே அனுப்பி வச்சிருச்சு. அங்கே போனோன்னே எங்களுக்கு எங்கே கண்டுபிடிக்கணும், எப்படி காண்டக்ட் தெரியாது எங்களுக்கு. அப்புறம் இவங்களே தான் என்கிட்ட ஓடி வந்தாங்க. இவங்க தங்கச்சி வருது, மாசமாயி தான் 8 மாசத்துல வருது என் ரூமுக்கு.
யாரும் இல்லாம 8 மாசத்துல என் ரூமுக்கு வருது. இந்த பொண்ணு இப்போ புருஷனை துரத்தி விட்டான்னு சொல்லி 4 டைம் வந்தது. 4 டைம் சண்டை போட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டேன். 5ஆவது டைம் ஒரே துரத்தி விட்டாங்க. அது கூட இவங்க தங்கச்சி துபாய் அனுப்புற வரைக்கும் நெய்ஸ் பிடிச்சி அது இதுன்னு கூட அங்கிட்டு இங்கிட்ட அனுப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போறான்னா நாளைக்கு மறுநாள் இங்கே ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுமா, எதுக்காக கேட்குறேன்னா, இன்னும் உங்களை மாதிரி நல்ல சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து ஏமாந்துடக்கூடாது, மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்னு. அதுக்காக கேட்குறேன். இந்த சப் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்க போய் இந்த பொண்ணுங்களை பார்க்குறாங்க, எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க? இப்போ உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுங்களை எப்படி போய் பார்க்குறாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க? அதே மாதிரி இப்போ நம்ம ஷூட்டிங் போகிறோம்ல மேடம், இந்த ஸ்டேஜுக்கு டான்ஸுக்கு போகிறாங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பையன் இருப்பான். துபாய்க்கு இப்போ உங்க துபாய்க்கு போனா உனக்கு 30,000 கமிஷன் தரேன். இப்போ இந்த ஸ்டேஜ் ப்ரோகிராம்ல தான் டான்சர்ஸ் பிடிக்கிறாங்க. ஸ்டேஜ் ப்ரோகிராம் போற கேர்ள்ஸ் தான் இம்பார்ட்டன்டா பிடிக்கிறாங்க. ஏன்னா டான்ஸ் நார்மல் டான்ஸ் தெரிஞ்சாலும் அங்க போய் வேலை தான் பேசுறாங்க ஒரு கேர்ள்ஸுக்கு. அதனால அவங்களுக்கு நார்மலா ஷோ கேஸ் மாதிரி ஆடிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு இருந்தாவே போதும், ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் 10 டோக்கன் போட்டா அவரை பார்த்து ஆடணும், இன்னொருத்தர் 20 டோக்கன் போட்டா அவரை விட்டுட்டு அவரை பார்த்து ஆடணும். கடைசி 6 டோக்கன் போடுறவங்களும் மார்னிங் அவங்களோட சேர்ந்து அனுப்பி வைக்கிறது ரூமுக்கு. அந்த மாதிரி தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஃபுல்லாக. நாங்கள் என்ன மாதிரி செய்யணும்? ஏன்னா இப்போ என்னை 6 மாதம் வச்சுட்டு இப்போ என்னை வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பார்த்து கொடுங்க மேடம். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். அவங்க கூட வாழணுமா உங்களுக்கு? ஆமாம் மேடம். என்ன மேடம், அந்த தொழிலே வேண்டான்னு சொல்லி தான் நம்ம கல்யாணம் முடிக்குது. ஸோ அப்படியே அவங்க வந்து அதை யூஸாக பயன்படுத்தி வேலைக்காரியாகவும் அவங்க பையனுக்கு துணையாகவும் வச்சுக்கிட்டு இருந்தா அது அப்படி நினச்சிருந்தா அந்த 6 மாதத்துக்கு அவங்க நினச்சிருந்தா அங்கேயே சம்பாரிச்சிருக்கலாம்ல அந்த பொண்ணு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணது. எனக்கு அது பிடிக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணது. இப்போ வச்சுட்டு இப்போ வேணான்னு சொல்கிறேன் 6 மாதம். அங்கே போலீஸ் வந்து இப்போ கையெழுத்துக்கு போகிற மேடம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் வேண்டான்னு. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கும் யாருக்குமே தெரியாமல் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டாங்க அவங்க. இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், அவங்க அதனால என்ன கண்டு ஒரு பயந்துக்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ, உங்க பேர் என்னம்மா? சாந்தி மேம். வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க தான் துர்காவை முதல்ல துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சீங்க? நான் அனுப்பலைங்க. அவங்களா எப்போ போனாங்க, யாரு அனுப்புனாங்கன்னு தெரியாது. துர்காவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஷூட்டிங்ல பழக்கமானதுனால எனக்கு தெரியும் மேம். அக்கா நீங்க தான் அனுப்பிட்டீங்க, ஏக்கா அப்படி போய் பேசுறீங்க? இருங்க, ஏமாங்க, யார் மூலயமா நீங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணீங்க, யார் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, எப்படி நீங்க போனீங்க, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க அங்க பாருங்க டான்ஸ் தான் ஆடுறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நீங்க இல்லைங்கிறீங்க. பேசக்கூடாது துர்கா, நீங்க தான் போய் பேசிட்டு இருக்கீங்க. பேசக்கூடாது. இந்த பொண்ணு வந்து ஷூட்டிங் போய் பழக்கமாச்சு மேடம். அங்க வந்து நான் துபாயில போய் டான்ஸ் ஆடினேன், நீ அந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிச்சு. சரிக்கா நானும் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படிக்கா பாஸ்போர்ட் எடுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி செல்வம் வந்து ஏஜென்ட் எடுத்து தருவான், நீ போ அப்படின்னு சொல்லிச்சு. சரிக்கா எடுத்து கொடுங்க நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 1.5 மாசத்துலயே அவங்க இதெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கூட்டிட்டு போனாங்க. இந்த அக்கா தான் கூட்டிட்டு போனாங்க கிண்டிக்கு. கூட்டிட்டு போய் பாஸ்போர்ட்ல எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க. பாஸ்போர்ட் கொடுத்து அந்த செல்வம் வந்து காசு கொடுக்குறான், அவங்க கையில தான் அமௌண்ட் கொடுக்குறான். சீதாக்கு வந்து 1.5 லட்சம் கொடுத்தான், எனக்கு வந்து 1 லட்சம் கொடுத்தான். யாரு சீதா? என் தங்கச்சிக்கு. அவன் 1.5 லட்சம் கொடுத்தா. அவளுக்கு 1.5 உனக்கு 1. அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கனால அவளுக்கு 1.5 லட்சம். இது வியாபாரம். வியாபாரம். அவளுக்கு 1.5 லட்சம் கொடுத்தா, எனக்கு 1 லட்சம் கொடுத்தான். கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அப்புறம் இந்த பொண்ணு வந்து அவளை கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. எனக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுக்கல, ஏன்னா இந்த அக்கா ஏற்கனவே போன ட்ரெஸ் வந்து நான் உனக்கு தரேன். ஆனா அது வந்து காசு கொடுத்தா நான் வாங்கினேன், சும்மா ஒண்ணு வாங்கல. இந்த அக்கா காசு கொடுத்தா நான் எவ்வளவு கொடுத்தேன்? 40,000 கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு. மிச்சம் 60,000. மிச்சம் 60,000 வந்து மேக்கப் செட் 10,000 வாங்கினேன். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2,000 ரூபாய். நான் தச்சது வந்து ஒர்க் ட்ரெஸ்ஸுக்கு 3,500 ரூபாய். நீ தான் 40,000 சொல்லி 40,000 போனாங்க. நான் போய் பேசாதக்கா அப்படிலாம். மேடம்கிட்ட நான் போய் சொல்லணும் அவசியமே இல்ல. எவ்வளவுமா கொடுத்தா துர்கா? எவ்வளவுமா கொடுத்தா? 15 ட்ரெஸ் கொடுத்தோம் மேடம். 15 ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா. துபாய் போனதே தெரியாது சொன்னீங்க, இப்ப ட்ரெஸ் கொடுத்தேன்னு சொல்றீங்க. ட்ரெஸ் கொடுத்த நம்ம வீட்டுல இருந்தா இல்லீங்களா, ட்ரெஸ் கொடுத்து காசு வாங்கினது உண்மை. அப்ப உங்களுக்கு துபாய் போனதே தெரியாது, சும்மா வந்தா சாப்பிட்டா போனா சொன்னீங்க. போய் பேசும்போது பார்த்து பேசணுமா? எத்தனை பொண்ணுங்களை இப்படி அனுப்பிச்சு வைக்கிறீங்க? ரெஜினான்னு ஒரு அனாதை பொண்ணை காணும், இந்த பொண்ணு வீட்டுல இருந்தா. ரெஜினாங்கிறது அனாதை பொண்ணு யாரு வீட்டுல? இவங்க வீட்டுல இருந்து இந்த பொண்ணு துரத்துட்டு இன்ன வரைக்கும் சொல்லவே மாட்டேங்குது. ரெஜினா எங்க? இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல மேடம். அவங்க பெரிய
என்ன வயசு அந்த பொண்ணு? 19 வயசு 19 வயசு தான். யாரும் இல்லையா அவங்க கூட? இல்ல யாருமே கிடையாது. நாங்க தான் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்க இருந்து வந்தாவ? கேரளாவுல இருந்துங்க மேடம். அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணு இந்த இவங்க எங்க இருக்காங்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷன்ல போனாலும் தெரியலன்னு தான் சொல்லுது, எங்க போனாலும் இந்த பொண்ணு தெரியலன்னு தான் சொல்லுது. அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா. அவளே சொன்னா வேலை செட் ஆனாலும் இல்லக்கா நான் ஊருக்கே போறேன், எங்க அப்பா அம்மா கிட்டே நான் கேரளாவுக்கு போறேன். அந்த பொண்ணு மேடம் 4 மாசமா இருந்துச்சு இவங்க வீட்டுக்கு போகும்போது. போலீஸ் கேஸோட 4 மாசமா தான் வீட்டுக்கு போனுச்சு. இந்த பொண்ணு களைச்சு கையில எடுத்த குழந்தை போட்டோ கூட இவங்க தங்கச்சிட்டு இருக்குது. மாசமா இருந்த பொண்ணு களைச்சு விட்டுருச்சு மாத்திரம். ரெஜினா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சோம் மேடம். ஹேமான்னு ஒரு தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம். இந்த பொண்ணு வீட்டோட அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷன் பிரச்சனோட இவங்க வீட்டுக்கு போனதுதான், சாந்தி வீட்டுக்கு போனதுதான். அந்த குழந்தை இவங்க வீட்டுலயே களைச்சிட்டு அந்த பொண்ணு எங்க அனுப்பி வச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு நியூஸ் இல்ல. நாங்க விசாரிச்சுட்டு உங்கள்ட்ட மறுபடியும் பேசுறோம். நன்றிமா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, இந்த பொண்ணு சிங்கப்பூர் போறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு இப்ப இன்னைக்கு தான் காலைல தான் சொன்னுச்சு இந்த பொண்ணு. சிங்கப்பூர் போகாம இருக்கணும்னா எவ்வளவு காசு வேணும் உனக்கு? இப்போ அவங்க கொடுத்தா 20,000 நம்ம கொடுக்கணும். 20,000 ரூபாய் கொடுத்தா நீ சிங்கப்பூர் போகாம இருப்பியா? அந்த காசு கொடுத்துட்டா அவங்க அப்படியே கேன்சல். யார்கிட்ட கொடுக்கணும்? ஏஜென்ட் கிட்ட. அந்த ஏஜென்ட் இங்க ஆபீஸ்க்கு வர சொல்ல முடியுமா? இப்பயா? இப்போ முடியாது மேம். எப்போ வர சொல்ல முடியும்? நாளைக்கு நீ சிங்கப்பூர் போக கூடாது. ஹலோ ஹலோ, சந்திரா பேசுறீங்களா? நாங்க சொல்வதெல்லாம் உண்மை, ஜீ தமிழ்ல இருந்து பேசுறோமா. சொல்லுங்க. துர்கான்னு ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா, உங்க மருமக தானே? ஆமாங்கம்மா, கேஸ் நடக்குதுங்கம்மா. இன்னொரு விஷயம், நீங்க ஏஜென்டா இருக்கீங்களா? பார் டான்சர்ஸ் எல்லாம் சென்னையில இருந்து 10 பொண்ணு 15 பொண்ணு டெய்லி அனுப்புறீங்களா? நாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் இல்லம்மா. துர்கா சொல்றாங்களே. அம்மா அவங்க 1000 சொல்லுவாங்கம்மா. இப்படிதான் பேசுறாங்க. அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க, அவங்களால பதில் சொல்ல முடியல. துர்கா, ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் ஆனதுனால நீ அதை மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணினதுனால இப்போ உனக்கு நடந்த கல்யாணம் நல்லிஃபைடுன்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம டீம்கிட்ட. அது அவங்களோட தரப்பில் சொன்னது. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, புதுசாக வாழ்க்கைய ஆரம்பி. நீ நினச்சா முடியும். எல்லாரும் வாழலாமா? மானத்தோட வாழறாங்கல்ல. தன்மானத்தை விட்டு சுயமரியாதையை விட்டு நமக்கு எதுக்குமா காசு? தேவையில்லை. நான் சொல்றது புரியுறதா துர்கா? புரியுது. இன்னுமே இந்த மாதிரி ஒன்று அவமானப்படுத்திக்காது ப்ளீஸ். தம்பி, உங்ககிட்ட நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் பெண்களோட பழகுறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்வேன். உங்களால் முடிஞ்ச உதவி அட்வைஸ் கொடுங்க. இந்த ஏதாவது கஷ்டம்னா ஏதாவது உதவி பண்ணுங்க. இல்லை அந்த வீட்டில் கொண்டு போய் பெண்களை கொண்டு போய் வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது. புரியுதா? நீங்க சரியான ஆளுகளோட பழகல, சரியான இடத்துக்கு போகல. இன்னுமே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரியான இடங்கள்ல போய் கதவை தட்டுங்க. உங்களுக்கு திறமை இருந்தா நிச்சயமா அதுக்கான வரவேற்பு இருக்கும். சரியா? நன்றி. கிளம்புங்க. ஏஜென்ட்டுகள் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இது குறித்து நம்மிடம் கருத்து தெரிவிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். துபாய் பார்களில் சித்திரவதைக்குள்ளாகும் தமிழ் பெண்களை மீட்கும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. இது குறித்து தகவல்கள் இருந்தால் சொல்வதெல்லாம் உண்மைக்கு தெரிவிக்கலாம். இந்த மாதிரி இளம் பெண்களை பார் டான்சர்ஸை துபாய்க்கு கொண்டு போகிற இந்த இஷ்யூவை பற்றின எபிசோடு இதோடு முடிய போகிறதில்ல. இதை பற்றின ரிசர்ச் இன்னமும் பண்ணி அதோட ஃபாலோ அப் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.